குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பிராமணர்கள் தமிழ்ல இருந்து யார் சொன்னது? ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தாங்களா இல்லையா? ஏன் அந்தணர்கள் வந்தது? ஈழத்திலேயே அந்தணர்கள் இருக்காங்க. சோழ பேரரசு படையெடுத்து வரும்போது இங்க பூஜை புனஸ்காரம் பண்றதுக்கு அவங்க அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஈழத்துல தமிழர்கள் அழிச்சாங்கல்ல சிங்களர், அது மாதிரி இங்க பிராமணர் தாக்குறாங்களா? ஒரு சாரார் பண்ணுவாங்க, அது குற்ற நடவடிக்கை எடுங்க, அது தப்பு. அவர் நேரு ஒரு பண்டிட் தான் ஒரு கருப்பு வெள்ளை படத்துல பூணூல் போட்டுட்டே ஒரு படம், நீ நெட்ல தேடினா தெரியும். நேருவை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க சர்தார் படையில நீங்க ஏத்துங்களா? இப்போ கஸ்தூரியோட பேச்சோட ஒரு அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தமிழர்கள் இல்லைன்னா இவங்களாம் தமிழர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சற்று நீண்ட காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு பிராமணர்கள் தமிழர்களா இல்லையா அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பிராமணர்கள் தமிழில் இருந்து யார் சொன்னது? சங்ககால அப்புறம் எத்தனை பேர் பிராமின் இருந்தாங்க? ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தாங்களா இல்லையா? பாண்டியன் மன்னன் காலத்தில் பிராமணன் இருந்தாங்களா இல்லையா? ஏன் அந்தணர்கள் வந்தது? இப்போ நம்ம பிராமின் அந்த காலத்தில் அந்தணர் தான் சொல்லுவாங்க. ஈழத்திலேயே அந்தணர்கள் இருக்காங்க. ஈழத்திலேயும் பூணூல் போட்ட அந்தணர்கள் இருக்காங்க. அது எப்படி நான் கேட்டதுக்கு, சோழ பேரரசு அரசர்கள் இங்கே படையெடுத்து வரும்போது இங்கே பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு அவங்க அழைச்சிட்டு வந்தாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. வரலாற்று ரீதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி இங்கே இருந்தாங்க, அந்தணர்கள் இருந்தாங்க. இங்கே இந்த பாடுவாங்க இல்லையா, இந்த சிவாச்சாரிகள், அது மாதிரி இந்த அங்கே சைவம் தான் அதிகம். சிவாச்சாரியில் இருந்தாங்க. பிறகு அந்த சோழர் காலத்தில் வந்தாங்க. அங்கேயும் பிராமணர்கள் இருக்காங்க. சங்க காலத்துல தெலுங்குங்க வந்தாங்க. சங்க காலத்துக்கு பிறகு தானே வந்தாங்க. முதல் சங்கம், எத்தனை சங்கம் தமிழ் சங்கம் இருந்ததா தெரியுமா? முதல் சங்கம் கபாடபுரம், கடைசி சங்கம் மாமதுரை. நீ சொல்றாங்க மாமதுரையில் அந்த சங்கம் இருந்ததா, இந்து மகா சமுத்திரத்தில் இருந்ததா நீ தெரியல. அது கூட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்னைக்குள்ள கலாச்சார நகரமான மதுரையில் தான் அந்த சங்கம் இருந்ததா? ஒருவேளை அந்த சங்கம் மதுரைக்கு அருகாமல் உள்ள கடலில் ராமேஸ்வரம் பக்கத்தில் மூழ்கி விட்டதா? அது கூட கருத்து ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. சங்கப்புலவர்களே பல பிராமணன் இருந்தாங்களே. அது மாதிரி சார் கஸ்தூரி பேச்சில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பிராமணர்கள் ஒடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு இனப்படுகொலையே நடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கஸ்தூரி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அசோகமித்திரன் இது மாதிரி சொல்லியிருக்காரு, யூதர்கள் மாதிரி தான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுத்தாளர் PA கிருஷ்ணன் அந்த மாதிரி சொல்லிட்டு வர்றார். அதே நேரத்தில் SC சேகர் அதை மறுக்கிறார், அப்படி இல்லை அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், பிராமணர்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அவங்க ஒரு உன்னத நிலையில் தமிழர்களை வைத்திருந்தாங்க. பிறகு அவங்களுடைய டாமினேஷன் அதிகம்னு பேசப்பட்டது. பெரியார் இவங்கெல்லாம் தென்னிந்திய நல உரிமை, சவுத் இந்தியன் லிபரல், பிறகு ஜஸ்டிஸ் கட்சியில் பேசினாங்க. பிராமணர் அல்லாதோர் அமைப்புன்னு. அதில் தெலுங்கர்கள் ஒருத்தர் இருந்தார், தமிழர் நடேசனாக இருந்தார். தெலுங்கு பிட்டி தியாகராயர், செட்டியார், நாயுடு கிடையாது, செட்டியார், நடேசனார் மொழியார், நாயர் மலையாளத்துக்கார். இப்படித்தான் அந்த திராவிடம்ங்கிறது ஃபார்ம் ஆச்சு. 3 மொழிகள் இருந்து. ஏன்னா தமிழர் தான் இந்த மொழிகள்லாம் வந்தது. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் அவங்க டாமினேட் ரோலில் இருந்தாங்க. அவங்க எது சொன்னாலும் இப்போ நானே சொல்கிறேனே, நாங்கள் வைணவ குடும்பம். எங்கள் ஊரில் எங்களுக்குன்னு ஒரு குரு வச்சுருப்போம். வைணவத்தில் சிறுவிழுப்புத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து வருவாங்க. வந்தால் ஒரு 20 நாள் எங்கள் வீட்டு திறனையில் தனியாக ஸ்க்ரீன் கட்டி அங்கேயே அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வந்தவங்களை எங்கள் ஏரியா பக்கத்து ஒவ்வொருத்தரும் குளம் கோத்திரம்னு இருக்கும். எங்களுடைய குளம் கோத்திரத்துக்கு அந்த ஐயங்கார் வருவார். எங்கூட உட்காந்து பேசி 4000 தீவிரம் பாடுவார், அழகாக பாடுவார். இந்த ஜோசியம் பார்ப்பார். எங்களுடைய நான் சொல்கிறது 50-60 கலை என் மங்களா நினைவு. பிறகு அவர் எங்கள் வீட்டை விட்டு போகும்போது அவரை வண்டிகை, அப்போலாம் மாட்டு வண்டி இருக்கும், இல்லை எங்கள் ஊர் பஸ்ஸு. எங்கள் ஊருக்கு அப்போவுமே பஸ்ஸு வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சு. இல்லை ஏன்னா இப்போ ஒரு 55-56 அந்த கட்டத்துலேயே இப்போ எங்கள் ஊர் பஸ்ஸில் அவரை பாதுகாப்பாக ஏற்றி எங்கள் ஊர் பக்கத்தில் திருவேங்கடம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இறக்கி அங்கேருந்து பஸ் ஏற்றி சிறுவிழுப்புத்தூருக்கு அனுப்புவோம். அவங்களுடைய உறவினர் அத்தனை பேர் வருவாங்க. அவங்களுக்கு நல்லா உட்கார வச்சு முடிஞ்ச அளவு கையில் எடுத்து மீதி எங்கள் வீட்டிலேருந்து அவங்களுக்கு வேண்டிய அரிசி, பருப்பு, மிளகு வத்தல் இதெல்லாம் இருக்கு இல்லையா. எங்களுக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்லாம் கழுகுமலைங்கிற ஊரில் போய் ஆட்டிகிட்டு வருவோம். அதில் நல்லா சீல் பண்ண டின்னு 2-3 டின்னு போட்டு வண்டியில், லாரியில் போகிற வண்டியில் திருவேங்கடத்துலேருந்து அனுப்பி
அப்படி குருக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த 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 வருஷம் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், எப்படி ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற வாக்கு சொல்வாக்குன்னு கேட்பாங்க. தாராளம் பண்ணலாம், எந்த திசையில் பண்ணணும் இதெல்லாம் கேட்டிருக்கேன். எங்கள் அண்ணங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இந்த திசையில் பண்ணுங்கள். அவங்களாம் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் வட்டாரத்தில் முதல் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுங்கள் அண்ணா. அவளை படித்திருந்தாலும் எங்கள் அப்பா கேட்பார், கேட்டு சரி அண்ணு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும். இப்படி ஒரு காலம் இருந்தது. பிறகு படிப்படியாக உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு அறியாமை காலமாக இருந்ததனால் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு ஓமந்தூர் ரெட்டியார் சமூக நீதி உத்தரவை அவர் தான் கொண்டு வந்தார். இடஒதுக்கீடு நான் பிராமினுக்கு கொண்டு வந்து அவர் தான். பிராமணன் அல்லாதவருக்கு அவரை யாராவது கும்பிடுறாங்களா? சுயமரியாதைக்காரங்க அவர் சமூக நீதி வரலாற்று அவர் பேரே கொண்டு வர மாட்டாங்க. இவ்வளவு கொண்டு வந்து ஒரு 1.5 வருஷம் கூட முதலமைச்சராக இருக்க முடியலைங்க. நான் சொல்கிறது அந்த 1.5 வருஷம் முதலமைச்சராக இருக்க முடியாதவர் அவர் வள்ளலார் போங்கடா அவங்க ஆட்சியும் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அங்கே வள்ளலார் வடலூர் அங்கே போயிட்டார். தன் சொத்துக்கள் அங்கே தன்னுடைய மகன் இறந்தது கூட அவர் போகலைங்க. முதலமைச்சர் ஒரு சொந்த ரத்த பாசம் இறந்தது கூட போகலை. அப்படிப்பட்ட நேரம் எலிசபெத் முதலோட வராங்க ராணி. வரும்போது இவர் வந்து கோட்டு சூட்டோடு வருவார்னு எதிர்பார்த்தாங்க. யார்? சீஃப் செக்ரட்டரி. இவர் கிழிஞ்ச ஜிப்பாவும் கசங்கின ஜிப்பா அனைத்து துவச்சி தானே போடுவாங்க, இஸ்திரி கூட போட மாட்டாங்க. அந்த வேஷ்டிக்கு ஐயா நீங்கள் எப்படி ராணி இதை பார்த்தா வரவேற்றா நான் வாரேன், இல்லைன்னா நீங்கள் போய் வரவேற்றுட்டு வாங்க, ஏன் இயல்பு இதுக்காக மாற்ற சொல்கிறீங்களா எனக்கு அன்னு சொன்னவர் தான் ஓமந்தூர். அப்படிப்பட்ட எளிய மனிதரை அறியாத இந்த உலகம் நம்ம என்ன செய்ய முடியும்? குமாரசாமி ராஜா தனித்தமிழில் கொண்டு வந்து இன்னொன்று சொல்கிறேன், தனித்தமிழ் பத்திரிகை தமிழ்நாடு பத்திரிகையை கொண்டு வந்து ஒரு சேலம் வரதராஜ நாயுடு. அதுக்கப்புறம் தான் கருமுத்து தியாகராஜ சிட்டர் மதுரையில் வச்சுருந்தது. அதில் நெடுமாறன் சிறப்பாசிரியராக இருந்த பல நெடுமாறன். புரியுதா? இந்தியன் எக்ஸ்பிரஸை துவக்கியவர். இப்போது கோயாங்காவுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்லையா, அதை கொண்டு வந்தவர் சேலம் வரதராஜ நாயுடு. ஈழத்தில் பிரச்சனை இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது, தமிழர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று மகாத்மா காந்தியை அனுப்பி கொண்டு வந்து முதல் ஈழத்துக்கு சென்று வந்து தமிழருடைய நிலையை சொன்னவர் சேலம் வரதராஜ நாயுடு, தெலுங்கர் தான். காமராஜர் முதலமைச்சர் வருவதற்கே காரணம் சேலம் வரதராஜ நாயுடு. சி சுப்பிரமணியமும் காமராஜரை போட்டியிட்டார்கள் முதலமைச்சர். அன்றைக்கு இவர் தான் பார்வையாளர் இந்திரா காந்தி நேரு காலத்து. இந்த வரலாறுலாம் தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசுகிறேன். அப்படி ஒரு ஓமந்தூராரை தெரியலை, ஒரு குமாரசாமி ராஜாவை தெரியலை. இன்னி குமாரசாமி ராஜா படத்தை சட்டமன்றத்தில் வைக்கலைங்க. இதில் அவ்வளோ நல்ல மனுஷன், எளிமையான மனுஷன், நேர்மையான ஆள். இதுதான் உலகம். இந்த அதை திரும்ப திரும்ப பாரதி பாட்டை எதுவும் சொல்லுவானே, இதுதான் உலகங்க. இதை பேசி என்ன பிரயோஜனம்? எவ்வளோ தான் பேசுறது. ஆனால் இந்த இதுக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த பிராமணர்கள் ஒடுக்கப்படுறாங்க, இனப்படுகொலையே நடக்கு. இப்போது பிராமணர்கள் வந்து ஒரு காலத்தில் டாமினேட் ரோல் பண்ணாங்க. அது ஒரு காலம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 47க்கு முன்னாடி. இன்னும் ஹைகோர்ட்டில் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் அவங்களுடைய சாப்பாடு கேன்டீனில் தனி இடம், நான் பிராமி தனி இடம் தான் இருந்தது. அன்றைக்கி அந்த ஒரு சூழலில் தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது, வரலாறு தெரியாது. நான் வந்து 40 சொல்கிறேன். ஹைகோர்ட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணதான் சொல்கிறேன். பிரிட்டிஷ்காரன் பேரில் அது தனியாக தான் இருந்தது. அவங்க பஞ்சகச்சம் கட்டி மேலே டர்பன் கட்டி பிராமின்ல வருவாங்க. நம்ம ஆளுங்க வந்து கிராஃப்ட் வெட்டி பேண்ட்டு சூட்டு போட்டு இது நெக் பேண்டு கட்டிக்கிட்டு கோட்டு கவுனை போட்டு அவங்க ஒரு கவுனும் இது போட்டு பஞ்சகச்சம் கட்டி வருவாங்க. அது ஒரு காலம். அதற்கு பிறகு படிப்படியாக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்தில் சமூக நீதி கொள்கையில் நான் பிராமணுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கணும் வேலை வாய்ப்பில், அதே போல் கல்லூரியில் சேர்ப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும்னு படிப்படியாக இந்த இவங்களுக்கான வாய்ப்புகள் 47க்கு பிறகு கிடைத்தவுடன் இதை பார்த்து கொண்டு பல அக்ரகாரங்கள் இனிமேல் நமக்கு வந்து இல்லை, இனிமேல் நமக்கான எதிர்வினைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரகாரங்களை விட்டுட்டு சென்னைக்கு வந்தாங்க. தஞ்சாவூரோ திருநெல்வேலியோ அந்த மாதிரி ஆழ்வார் திருநகரியோ இல்லை தென்திருப்பேரையோ இந்த மாதிரி பல இடங்களில் அக்ரகாரங்களை படிப்படியாக ஒரு 50% காலி பண்ணி சென்னைக்கு வேலைக்கு வந்தாங்க. பிறகு ஒரு கட்டம் ஆனவுடனே பாம்பேக்கு போனாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்போ அமெரிக்கான்னு போய்ட்டு அப்படி தான் கமலா ஹாரிஸ்லாம் வந்தாங்க. இப்போது வந்து அக்ரகாரங்கள் என்று அறியப்பட்ட கிராமங்கள், பேரூர்கள், நகரங்கள் அவங்க பாப்புலேஷன் இல்லை, இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு வம்பு, நம்ம வாடெல்லாம் வேலையை பார்த்துட்டு நம்ம கதவை மூடிட்டு இருப்போம்னு சொல்லி இப்போ சமீப காலமாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களால எந்த தொல்லையும் இல்லை என்றுதான் என் கருத்து. நான் நியாயமாக பேசுவேன். நான் பிராமின் கிடையாது. நாயுடுகளுக்கு பாதிக்கப்பட்டாலும் நான் பேசுவேன்,
பிராமணர்கள் பாதிக்கப்பட்டாலும் பேசுவேன். அதே மாதிரி அவங்களுடைய பூஜை புனஸ்காரம் அவங்க நம்பிக்கை நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது, ஏகனையும் பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் ரொம்ப தனி கிளாஸ் போட்டிங்களோ அது சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனிதரும் பாதிக்கப்படக்கூடாது. அவங்கவுங்க உரிமைகள் நிலையாட்டு இன்னைக்கு ஓரளவு அவங்க கிராமப்புறங்களையோ நகரப்புறங்களோ அடங்கி உடங்கிதோ பேசாமல் இருக்கிறாங்க. அவங்க வேலை உண்டு பாடு உண்டு. பல பிராமணர்கள் நான் சொல்கிறேன், பல பிராமண பெண்மணிகள் ஆண்கள் கூட தலித் இனத்தை ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எனக்கே 10 பேர் மேலே நான் சொல்ல முடியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு இவங்களை சொல்ல முடியும். இப்போல்லாம் நிறைஞ்சி போயிடுச்சு. இப்போ பிராமணர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ கல்யாணம் நடந்தால் போதும், எந்த ஜாதி இருந்தாங்க அந்த ஒரு நினைவுக்கு வந்துட்டாங்கல்ல. நான் சொல்கிறது உண்மையா? மேட்ரிமோனியில் பார்த்தா தெரியும். அப்படி ஆகும்போது இதெல்லாம் மாறிட்டு வருது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ பிராமணர்களுக்கு மேலே தாக்குதல்கள் இல்லை பிராமணர்களை வந்து பாதிக்க செய்கிறது, பிராமணன் மேலே தாக்குதல் தாக்குதா? தலவாய் சுந்தரமோ நானும் போய் தாக்குறேன்னா இல்லை நானாக தாக்குறேன்னா? தாக்குறவங்களே கடுமையாக நீங்கள் வந்து நடவடிக்கை யார் தாக்குறாங்க, அது எதிர்வினை ஆற்றவங்க யார் இருந்தாலும் அதை நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இப்போ வந்து பெரும்பாலும் வந்து இப்போ ஈழத்தில் வந்து தமிழர்கள் அழிச்சாங்களே சிங்களர், அது மாதிரி இங்கே பிராமணர் தாக்குறாங்களா? இல்லை ஒரு சாரார் பண்ணுவாங்க, அது விட்டு நடவடிக்கை எடுங்க. அது தப்பு. அவனும் மனிதன் தான். அவன் பிராமண இனத்தை சேர்ந்தவனா இப்போ பிறக்கிறான். அவன் இப்போ பிராமண இனத்தை சேர்ந்தவங்க ஒரு காலத்தில் ஒரு 50-60 இருந்தவங்கலாம் இப்போ இருந்திருக்க மாட்டாங்கப்பா. எல்லாமும் 50க்கு பிறகு பிறந்தவங்க தான் இன்றைக்கி 60 வயசில் இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது. இன்றைக்குள்ள பிராமணனுக்கு அவன் பூணூல் வாடிக்கையாக போகிறது உண்டு. ஆவணி அவிட்டத்தில் காயத்ரி என்ன மந்திரமாக ஜெயிப்பாங்க. அது அவங்க விருப்பம். எப்படி அப்புறம் சொன்ன 6 கால பூஜை நடக்கணும், பைபிளை படிக்கணும், தொழணும், முஸ்லீம்கள் தொழணும்னு சொன்னால் அது மாதிரி அவங்கவுங்க வாடிக்கைக்கு விட்டுருங்க. அதில் போய் நீங்கள் எதுக்கு சீட்டுறீங்க? சரி, ஒரு காலத்தில் இல்லை நேரு வந்து பண்ணிட்டு தானே அவர் பிரதமராக ஏற்றுக்கிட்டோம்ல. சொல்கிறது உங்களுக்கு தானே. தமிழ்நாட்டை மட்டும் ராஜாஜி குள்ளுகப்பட்டன்னு போட்டாங்க. ராஜாஜி குள்ளுகப்பட்ட அம்ஜிந்தாலோ ஏதோ ஒரு கமிட்டி ரிப்போர்ட் பிரகாரம் தான் அது வந்து தொழிற்கல்வியை கொண்டு வந்தால் அது வந்து குலக்கல்வின்னு ஆக்கிட்டாங்க. இவங்க தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்புறம் நேரு ஒரு பண்டிட் தானே, அவர் ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? நேரு ஒரு பண்டிட் தான். ஒரு கருப்பு வெள்ளை படத்தில் பூணூல் போட்டுகிட்டே ஒரு படம், நீ நெட்டில் தேடினா தெரியும், புரியுதா உங்களுக்கு? அவர் பண்டிட் தான். அவங்க அப்பா இறந்ததுக்கும் அதுக்கும் பூணூல், அது அவங்கவுங்க விருப்பம். நேருவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? சரி, அப்படின்னா நீங்கள் சர்தார் பட்டேலை நீங்கள் ஏற்றுக்கல? பிரதமருக்கு போட்டி போடுறேன்னு சொல்கிறேன்ல, அவரே நீங்கள் அவர் நான் பிராமின் தானே, நான் பிராமின் தானே பட்டேல். ஏன் அவருக்கு சர்தார் பட்டேலுக்கு வாய்ப்பு வரல? நேரு ஏற்றுக்கிட்டவங்க அதை ஏன் ஏற்றுக்கல? சரி, அது மட்டும் இல்லை, பகத்சிங் பிராமின் இல்லையா, ஏன் காப்பாற்றப்படல? தூக்கு தண்ணிலேருந்து ஒரு ஆயுள் தண்டனை பண்ணியிருக்கலாம் இல்லையா? தூக்கத்தை ஏற்றுட்டாங்க இல்லையா? ஏன் யார் போஸ் ஆதரிக்கலை? இன்னைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர் தான். அவருக்கு யாரும் ஒரு சாரார் பேசலையே. வர்றார பாருங்க. இப்படியாக இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு இந்தியாவின் பிரதமராக கிட்டத்தட்ட சாஸ்திரியும் பிராமணர் தான், நேருவும் பிராமணர், இந்திரா காந்தி பிராமணர் தான். பார்சியை கல்யாணம் பண்ணாலும் கிட்டத்தட்ட 84 வரைக்கும். நரசிம்மராவ் கூட பிராமணர் இல்லை, நான் அது பொறுத்த ஒரு தொய்வு விபி சிங்லாம் வந்தார் இல்லையா? 47லேருந்து 84 ராகுல் காந்தி, 86 வரைக்கும் ஒரு பிராமின் தானே. இந்திரா காந்தி வரைக்கும் 47, 57, 67, 84 வரைக்கும் இவங்க இருந்தாங்கல்ல. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே. பிராமின் பேசுகிறாங்களா? தேவையில்லாதவங்க தமிழ்நாட்டில் போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் கொண்டாடலை, கொண்டாடப்பட வேண்டிய இல்லாத அவங்கள கொண்டாடப்படுறாங்க. நான் தான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக தகுதியே தடை.